Hey everyone, welcome to Shreesan. இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு பீஸா ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஸோ பீஸானோட அதை நம்ம நார்மலாக செய்யாமல் கொஞ்சம் ஹெல்த்தி வெர்ஷனாக செய்வோம். ஸோ அது எப்படி செய்ய போகிறோம்னா நம்ம ஸ்பினாக் வச்சு செய்ய போகிறோம். ஸோ இந்த ஸ்பினாக் பீஸா பார்த்தீங்கன்னா கிட்ஸ்க்கு ரொம்பவே ஃபேவரட்டாக இருக்கும். ஏன்னா கலர்ஃபுல்லாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இது வெறும்னே நம்ம வீட் ஃப்ளோர் மட்டும் இல்லை, இது கூட ராகி ஃப்ளோர் இதெல்லாம் ஆட் பண்ணி செய்ய போகிறோம். ஸோ வாங்க இந்த பீஸா எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் ஒரு கப் வீட் ஃப்ளோர் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு ஹாஃப் கப் ராகி ஃப்ளோர் ஆட் பண்ணுறேன். நீங்கள் ஃபுல்லாக வீட் ஃப்ளோரில் மட்டும் கூட இதை செய்யலாம். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க ரெண்டுத்தையும். இப்போ ஒரு அரை ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன் இதில். நெக்ஸ்ட்டு ஒரு ஸ்பூன் ப்ரௌன் சுகர் ஆட் பண்ணுறேன். எனக்கு இப்போ நாட்டு சக்கரை எங்கள் கிடைக்கல, அதனால் ப்ரௌன் சுகர் ஆட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு ஒரு ஸ்பூன் ட்ரை ஈஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதை ஆக்டிவேட் பண்ணாமல் இப்படியே கூட ஸ்ட்ரெயிட்டாக ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு 2 ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் ஒரு கப் தண்ணி ஆட் பண்ணி நல்லா இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா சாஃப்டான டோவை நம்ம பிசைஞ்சு வச்சுக்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி ஒரு பதத்துக்கு நம்ம பிசைஞ்சு வச்சுக்க போகிறோம். இப்போ இது மேலே ஒரு ஸ்பூன் ஆயிலை நல்லா தடவிட்டு நல்லா இதை மூடி வச்சுருங்க, டைட்டாக ரேப் பண்ணி. இது ஒரு 1 ஹவருக்கு அப்படியே இருக்கட்டும். நல்லா இந்த மாவு அப்படியே டபுள் சைஸ் ஆகணும். ஸோ இந்த மாதிரி நல்லா இதை மூடி வச்சிடலாம். இப்போ நம்ம வீட்டிலேயே ஒரு ஹோம்மேட் க்ரீம் சீஸ் பண்ண போகிறோம். இதுக்கு ஒரு பால் நல்லா காய்ச்சிட்டு அதில் ஒரு எலுமிச்சை பழத்தை நல்லா புழிஞ்சிடுறேன். இது நல்லா இப்படி தெரிஞ்சிட்டதுக்கப்புறமா இது நம்ம ட்ரைன் பண்ணிக்க போகிறோம். நல்லா ட்ரைன் பண்ணிவிட்டு அகெயின் இதை திருப்பியும் இதில் பச்சை தண்ணி பிடிச்சி ஒரு 2 வாட்டி இந்த மாதிரி கழுவி அதை நம்ம ட்ரெயின் பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஸோ ஃபைனலாக ஒரு ஒயிட் கிளாத்தில் இதை போட்டுட்டு நல்லா இதை ட்ரைன் பண்ணி எடுத்துக்க போகிறோம். நல்லா அந்த தண்ணியெல்லாம் பிழிஞ்சிட்டு இது ஒரு 15 மினிட்ஸ் அப்படியே நம்ம டிஸ்டர்ப் பண்ணாமல் வச்சிடலாம். வச்சிட்டதுக்கப்புறமா நம்ம இதில் மிக்சர் ஜாரில் போட்டு அரைக்க போகிறோம். நல்லா இதை மிக்சர் ஜாரில் போட்டு நல்லா இந்த மாதிரி க்ரீமியாக அரைச்சிக்கிறோம். நல்லா விப் பண்ணி எடுத்துக்கிறோம். ஸோ இது ஒரு 1/4 ஸ்பூன் உப்பு இதில் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பெப்பர் தூள் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அகெயின் ஒரு 2 விப் கொடுத்துருக்கேன். சூப்பர் க்ரீமியான ஹோம்மேட் நம்மளுக்கு சீஸ் ரெடி ஆகிடுச்சு. ஸோ இது க்ரீம் சீஸ் நீங்கள் சாண்ட்விச்சில் ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம், இந்த மாதிரி பீஸாக்கு ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம், எதுக்கு வேணால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதை அப்படியே ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிடுங்க. இப்போ நம்ம ஒரு பாலக்கீரை, அதுக்கப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி, பூண்டு, பச்சை மிளகாய் இதெல்லாம் சாப் பண்ணி வச்சுருக்கேன். கேரட், அதுக்கப்புறம் டொமேட்டோ, ஆனியன் இது மட்டும் தான் நான் டாப்பிங் போட போகிறேன். உங்களுக்கு வேணும்னா வேறு வெஜ்ஜீஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு பேனில் ஒரு ஸ்பூன் ஆயில் போட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பூண்டு எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதை நல்லா வறுத்துட்டு இது கூடவே நம்ம கட் பண்ணி வச்சுருக்க இந்த 2 பச்சை மிளகா அதையும் ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் காரம் வேணும்னா இன்னும் பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா வதக்கிட்டே இருக்கட்டும். நெக்ஸ்ட்டு நம்ம சாப் பண்ணி வச்சுருக்கிற இந்த கொரியாண்டர், அதுக்கப்புறம் பாலக்கீரை இது 2த்தையும் மிக்ஸ் பண்ணிடலாம். பாலக்கீரை ரஃப்பாக சாப் பண்ணிக்கோங்க. நல்லா வதங்கட்டும். ஒரு 2 செகண்ட் போதும், வதங்கிட்டே இருக்கட்டும். ஒரு 1/4 ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா இதில் ஒரு ஸ்பூன் பவுடர் பெப்பர் தூள் கூட ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூட நம்ம ஹோம்மேட் க்ரீம் சீஸ் ஆட் பண்ண போகிறோம். ஒரு 2 ஸ்பூன் க்ரீம் சீஸ் ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டுறேன். ஸோ இது நீங்கள் தனியாக இந்த சாலட் நீங்கள் தனியாக கூட சாப்பிடலாம், இல்லாட்டி சாண்ட்விச்சில் கூட வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த பாலக் க்ரீம் சீஸ் போட்டது. இப்போ நம்மளோட மாவு பார்க்கலாம். சூப்பராக டபுள் சைஸ் ஆகிருக்கு பாருங்கள். பர்ஃபெக்டாக இருக்குது நம்மளோட பீஸா டோ. எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இப்போ இதை அப்படியே நான் என்ன பண்ண போகிறேன், ஒரு பேக்கிங் ட்ரேயில் கீழே அலுமினியம் ஃபாயில் வச்சுட்டு இதை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ தின்னாக வேணுமோ அந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த பாலக் க்ரீம் சீஸ் மிக்சரை அப்படியே நம்ம போட்டுக்கிறோம். இதில் நம்ம எதுவும் பீஸா சாஸ்லாம் போட போகிறதில்ல. இதை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இது மேலே நம்ம டாப்பிங்ஸ் எல்லாம் போட்டுடலாம். கொஞ்சம் ஆனியன், டொமேட்டோ, அதுக்கப்புறம் நான் கேரட் போட போகிறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கேப்சிகம், இல்லை மஷ்ரூம்ஸ், இல்லை பன்னீர், கார்ன் போட்டால் கூட சூப்பராக இருக்கும். ஸோ எது வேணால் நீங்கள் போட்டுக்கோங்க. அண்ட் ஈவன் அவகேடோஸ் கூட போடலாம், சூப்பர் டேஸ்டியாக இருக்கும். எல்லாத்தையும் நம்ம போட்டுட்டு
நம்மளோட பீஸா ரெடி ஆகிட்டே இருக்குது. இதுக்குள்ளே நான் அவனை ஹீட் பண்ணிவிட்டேன், ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கிறேன் ஒரு 10 மினிட்ஸ்க்கு. தென் இது மேலே நம்ம சீஸ் போட போகிறோம். இப்போது சீஸ் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி கிரேட் பண்ணிக்கோங்க. மோஸ்ரெல்லா தான் சூப்பராக இருக்கும் பீஸாவுக்கு. எனக்கு இங்கே கிடைக்கல, ஸோ நான் செடார் தான் போடுறேன். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம அவனில் வச்சிடலாம். ஸோ அவனில் வச்சுட்டு கரெக்டாக ஒரு 180 டிகிரி செல்சியஸில் ஒரு 15 மினிட்ஸ் பேக் பண்ணி எடுத்துடலாம். ஸோ நம்மளோட பீஸா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப சாஃப்டாக, கீழே க்ரஸ்டியாக. அண்ட் இது மேலே நீங்கள் சில்லி ஃப்ளேக்ஸ் கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் ஸ்டவ்வில் கூட அது செய்யலாம். ஒரு பேனில் நீங்கள் இதே மாதிரி பீஸாவை ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அது மேலே டாப்பிங்ஸ் எல்லாம் போட்டுட்டு சிம்மில் வச்சுக்கோங்க. நல்ல சிம்மில் ஒரு 10 to 15 மினிட்ஸாக அது நல்லா மூடி போட்டுருங்க மேலே. ஸோ அது நல்லா வெந்துடும். சூப்பர் பீஸா உங்களுக்கு க்ரஸ்டியாக ரெடி ஆகிடும். சாரா, நம்மளோட ஹெல்தி வெர்ஷன் ஆஃப் பீஸா ரெடி ஆகிடுச்சு. இதில் நம்ம வந்து ராகி ஃப்ளோர் ஆட் பண்ணியிருக்கோம், அதுக்கப்புறம் வீட் ஃப்ளோர், அதுக்கப்புறம் கீரை ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஹெல்தியான ஃபுட்ஸு. கிட்ஸ்க்கு வந்து இதெல்லாம் வந்து நம்ம தனியாக ராகி ஃப்ளோரில் என்ன பண்ணி கொடுக்கலாம், இல்லாட்டி கீரையில் என்ன பண்ணலாம் அப்படின்ற யோசிக்கும் போது இந்த மாதிரி ஒரு ஜங்க் ஃபுட்டை கூட நம்ம ஹெல்த்தியாக செஞ்சுருக்கோம். இந்த ரெசிபி வந்து கண்டிப்பாக எல்லாருக்குமே பிடிக்கும். அண்ட் இதில் வந்து காரம் இருக்குது. காரம் வந்து நம்ம அந்த போட்ட சில்லிலேருந்து வந்திருக்கு. பீஸா சாஸ் எல்லாமே ஒரு சூப்பரான ஹெல்தி பீஸா செஞ்சுருக்கோம். ஸோ இதை நான் இப்போ டேஸ்ட் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. இவ்வளோ சூப்பராக இருக்குது, கலர்ஃபுல்லாக இருக்குது. இதுக்கு மேலே நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச வெஜிடபிள்ஸ் போட்டுக்கலாம். நான் இன்றைக்கி வெறும் கேரட் மட்டும் தான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ சாஃப்ட், ரொம்ப சூப்பராக இருக்குது. அந்த ராகி ஃப்ளோரு, ஸ்பினாக்கு நம்ம க்ரீம் சீஸ் போட்டிருக்கோம். இது எல்லாமே ஹோம்மேட் வேறு, ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட்டு. கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் யோசிக்காதீங்க கீரை வந்து பீஸாவில் எப்படி இருக்கும் அப்படிலாம். ஒரு வாட்டி ட்ரை பண்ணுங்க, ட்ரஸ்ட் மீ, இந்த டேஸ்ட் உங்களுக்கு அப்புறம் ரொம்ப பிடிக்கும். ஸோ இந்த பீஸா ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோவுக்கு, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் வீடியோ போட்டோன்னா உங்களுக்கு இன்ஸ்டன்ட் நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.